இந்த ஜூமில் இணைந்து இருக்கின்றதான தேவ பிள்ளைகள் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கூட நாம் சங்கீதம் 51 நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலை கூட நாம் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இந்த பாடலிலே கூட இந்த சங்கீதத்தை குறித்து தானே இந்த பாடல். இது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடலை நமக்கு கேட்கும் பொழுது இந்த சங்கீதத்தை நாம் படிப்பதை போல இருக்கும். ஆகவே இன்று கூட நாம் சங்கீதம் 51 நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் உள்ள ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதம் 51 இந்த குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தின போது பாடின சங்கீதம் அல்லது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்பதாக நாம் இங்கு பார்க்க முடியும். நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடி தாவீது இந்த காரியத்தை செய்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் ஒரு ராஜா, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அதற்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு ராஜாவுக்கு ராஜாவே தண்டனை கொடுக்க தேவையில்லை. ஆனால் நாம் இங்கு பார்க்கும் பொழுது தாவீது தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மகனாக இருந்ததினாலே அல்லது தேவனுக்கு ஏற்றவராக அவர் இருந்ததினாலே என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு நாத்தான் சொன்ன பின்பு அவர் மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். அல்லது இது ஒரு மனம் திரும்புதலின் ஒரு சங்கீதம் என்பதாக கூட நாம் சொல்லலாம். அல்லது இன்னொரு விதமாகவும் நாம் சொல்லலாம், இது ஒரு சுத்திகரிப்பின் ஒரு சங்கீதம் என்பதாக கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் இங்கு ஒன்று முதல் ஒரு 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை சுத்திகரியும் என்பதாக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல இதுக்கு சாங்டிபிகேஷன் என்பதாக கூட சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சுத்திகரித்தலுக்கு, அதாவது சுத்திகரித்தல் என்பதாக இங்க நாம் பார்க்கிறோம். இந்த அடுத்த ஸ்லைட்ல நாம் பார்க்கிறோம், தாவீது பாவத்திற்கு பிற்பாடு மனம் திரும்பி பாடின பாடல் தான் இந்த சங்கீதம் 51. நாம் பழைய ஏற்பாட்டிலே இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பதாக நாம் பார்க்காவிட்டாலும் தாவீதுடைய சங்கீதங்களிலிருந்து நாம் பார்க்க முடியும் அவர் எப்படி மனம் திரும்புகிறார் என்பதாக. ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லது ஒரு சுத்திகரித்தலுக்கான ஒரு சங்கீதம் என்பதாக கூட நாம் சொல்ல முடியும். இங்கு 2 காரியங்களை குறித்து நாம் இங்கு பார்க்க முடியும். முதலாவதாக பாவம் என்பதாக இங்கு சொல்லுகிறார். அதற்கப்புறம் மீறுதல்கள் என்பதாக சொல்லுகிறார். சின் அண்ட் டிரான்ஸ்கிரஷன் என்பதாக 2 சொற்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சின் என்பதாக என்ன, பாவம் என்பதாக என்ன என்பதாக நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர் இந்த 2 காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 51:1 இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். நான் சொன்னது போல முதலாவதாக அவர் இங்கு மீறுதல்கள் என்பதாக சொல்லுகிறார், என்னை சுத்திகரியும் என்பதாக சொல்லுகிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுத்திகரியும் என்பதாக சொல்லுகிறார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்பதாக இவர் இங்கு ஒரு மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நான் சொன்னது போல அந்த ஸ்லைடிலே நாம் பார்க்கிறோம், மீறுதல்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பதாக நாம் பார்க்கிறோம். சின் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ சின் என்பதாக என்ன என்பதாக பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய கட்டளையை மீறி நம்முடைய செய்கைகளினால் நாம் செய்கிறோம், அதற்கு பாவம் என்பதாக சொல்லுகிறோம். ஆண்டவருடைய கட்டளையை மீறி நம்முடைய செய்கைகளினால் செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கு நாம் பாவம் என்பதாக சொல்லுகிறோம். ஆனால் சில காரியங்கள் நாம் காரியத்தை செய்யாமலேயே மனதில சில காரியங்களை நாம் பாவத்தை செய்கிறோம். அதற்கு நாம் இங்கிலீஷ்ல பார்க்க முடியும், டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பதாக சொல்லுகிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பதாக சொல்லும் பொழுது நாம் பாவத்தை முன்பதாகவே நம்முடைய மனதிலே நாம் செய்து விடுகிறோம். அதன் பிறகு நாம் கிரியையின் மூலமாக நாம் காட்டுகிறோம். கிரியையின் மூலமாக காட்டுவது பாவம், மனதின் மூலமாக நாம் செய்யும் தவறுகள் அது டிரான்ஸ்கிரிப்ஷன் அல்லது மீறுதல்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ தாவீது முதலாவதாக என்ன சொல்லுகிறார்?
ஆண்டவரே, முதலாவதாக என்னுடைய சிந்தையை மாற்றும், அதுக்கப்புறம் என்னுடைய செயலை மாற்றும் என்பதாக. நாம் சில நேரங்களிலே நாம் ஜெபம் செய்யும்போது கூட சொல்லுகிறோம், ஆண்டவரே உம்முடைய சிந்தை என்னுடைய இருதயத்திலே வரக்கடவது, அல்லது உம்முடைய சிந்தை என்னிலே வரத்தக்கதாக என்னை ஆசீர்வதியும் என்பதாக நாம் கேட்போம். அப்போ சிந்தை சித்தம் என்பதாக நமக்கு காரியங்கள் இருக்கிறது. நாம் சிந்தையிலே செய்கிறோம், சித்தம் செய்கிறோம் பாவம் செய்வதற்கு. ஆகவே நாம் மனதில் நினைக்கக்கூடிய பாவமாகவும் இருக்கலாம், அல்லது நம்முடைய செய்கைகளின் மூலமாக செய்யக்கூடிய பாவமாகவும் இருக்கலாம். முதலாவதாக நாம் தாவீதை பார்க்கும் பொழுது அவர் மனதிலே அவர் யூகித்துக் கொண்டார். எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணை அவர் நினைத்து கொண்டார், மனதிலே பாவம் செய்தார். அதற்கப்புறம் செய்கையின் மூலமாக கூட அவர் ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறதை அவர் பார்க்கிறோம். இருந்தாலும் அவர் உடனடியாக அவர் மனம் திரும்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் சில நேரங்களில் மனம் திரும்புவதற்கு பதிலாக நாம் சில நேரங்களில் நம்மை நாமே நாம் சொல்லிக் கொள்வோம், அப்ப அவனை விட என்ன பெரிய பாவத்தையா பண்ணிட்டோம், தலை போற மாதிரி பாவத்தையா பண்ணிட்டேன் என்பதாக சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டு. ஆகவே சில நேரங்களிலே நாம் மனம் திரும்புகின்ற அந்த ஒரு மனப்பான்மை சில நேரங்களிலே நமக்கு வரமாட்டேங்கிறது. ஆகவே தாவீதை பார்க்கும்பொழுது அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், அவருக்கு எல்லா சம்பத்தும் ஐஸ்வர்யங்களும் எல்லாமே இருந்தும் கூட அவர் அங்கே என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை மன்னியும் என்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே அவர் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்கள் 4ஆம் பொழுது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அதுதான் நான் முன்பதாக நான் அறிக்கையிடுகிறேன். ஆகவே நாம் முதலாவதாக தேவனிடத்திலே ஒருவேளை நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவங்களுக்கு நாம் தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டும். ஒருவேளை தெரியாமல் செய்த தப்பிதங்களாக இருக்கலாம், அல்லது தெரிந்தே செய்த துணிகரமான பாவங்களாகவும் இருக்கலாம். அதுதான் வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே 5ஆம் வசனத்தை கூட நாம் பார்க்கிறோம். இதோ நான் துர்க்குணத்திலே, அடுத்த ஸ்லைட்லே பார்ப்பீர்கள், அடுத்த ஸ்லைட்லே போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்பதாக. அநேகர் வேத ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது, தாவீதுடைய தாய்க்கு அநேக நாட்களாக அவருக்கு குழந்தை இருக்கவில்லை, ஏறக்குறைய ஒரு 15 வருஷங்களுக்கு இருக்கவில்லை. திடீரென்று எப்படி பிறந்து விட்டாள். ஆகவே தான் தாவீது இங்கு சொல்லுகிறார், இதோ நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்பதாக சொல்லுகிறார் என்பதாக. இது அப்படி கிடையாது. சில ரபிமார்களே கூட இதை தாவத்தால் பிறந்தவன் தாவீதே ஒத்துக்கொள்ளுகிறார் என்பதாக சொல்லுகிறதே காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே தாவீது என்ன சொல்ல வருகிறார் என்பதாக பார்க்கும் பொழுது, நான் இப்பொழுது பரிசுத்தமாக இருந்தாலும் அல்லது பாவம் செய்து இருந்தாலும், நான் பாவமாய் ஆதாமிலிருந்து வந்த அந்த பாவத்தை குறித்து இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஜெனரேஷனாக, தலைமுறையாக நாம் பாவிகளாக பிறக்கிறோம் என்பதாக சொல்லுகிறது. இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்கிறார், என்னுடைய துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பத்தாள் என்பதாக. ஆண்டவரே என்னையும் மன்னியும், என்னுடைய பாவங்களையும் மன்னியும் என்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்ல வருகிறேன். ஆகவே அவர் பாவத்திலே உருவானார் என்பதாக சொல்லும் பொழுது, அவர் அந்த தலைமுறையாக ஆதாமில் இருந்து வந்த பாவத்தை சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். ஆகவே நாம் இதை கொண்டு சற்று உன்னிப்பாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும்,
இது அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன் என்பதாக சொல்லி அவர் இங்கு பாவத்தை அறிக்கையிடுகிறார். அதை நாம் பார்க்கிறோம். இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அதாவது நான் 2 விதமான பாவத்தை நான் சொன்னேன். ஒன்று செய்கையின் மூலமாக, இன்னொன்று சிந்தையின் மூலமாக செய்கின்ற பாவம். ஆகவே தான் இந்த 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தினால் நீர் எனக்கு பாவத்தை அறிக்கை இடுகின்றதான ஒரு நேரத்திலே எனக்கு ஞானத்தை தாரும். இப்படிப்பட்ட பாவத்தை நான் சுத்தமாகவே நான் செய்யக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். அதற்கப்புறம் அடுத்த ஸ்லைட்ல நாம் பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட்ல 7ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு படம் போடப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்திலே நாம் பாடல்களை பாடுகிறோம். ஈசோப்பினால் என்னை கழுவும் என்பதாக பாதனுடைய பாடலுக்குள்ளே நாம் சில நேரங்களில் நாம் பாடுகிறோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு பார்க்க முடியும், இந்த ஈசோப்பு எதுக்காக யூஸ் பண்ணுவார்கள் என்பதாக பார்க்கும்பொழுது, நம்முடைய நாமும் கூட சில வகையான புல்களாக இருக்கலாம், அல்லது சில வகையான செடிகளை நாம் என்ன செய்வோம், தண்ணீரிலே நன்றாக தோய்த்து அதை பழைய காலத்திலாம் பார்க்கும் பொழுது இந்த பெயிண்ட் அடிக்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவது உண்டு. ஆனால் இந்த ஈசோப்பு என்பதாக சொல்லும் பொழுது இந்த தீட்டுப்பட்டவர்களுக்கு அவர்கள் சுத்தம் செய்வார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, தண்ணியை தொட்டு அல்லது இந்த சில சாம்பல்கள் எல்லாம் கரைத்து அதை தொட்டு அந்த குஷ்டரோகமாக இருந்தவர்கள் நன்றாக அவர்கள் மாறும் பொழுது அதை சுத்திகரிப்பார்கள். அல்லது தீட்டுப்பட்டவர்களை அவர்கள் தண்ணியை உறிஞ்சுவாங்க. தண்ணியை உறிஞ்சி அப்படி நம்ம வீசும் பொழுது அது ஒரு ஸ்பிரிங்க்லிங் மாதிரி, அதாவது நீரை நாம் சிதறுவதை போல அது சிதறுமாம். அப்போ அவர்கள் மேல் பளிச்சுன்னு அது விழும் பொழுது அவர்கள் சுத்தமாக்குவதை இதை நாம் பார்க்கணும். இதை ஆசாரியர்களை சுத்தமாக்குவார்கள். இதுக்கு சாங்டிபிகேஷன் என்பதாக கூட வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். சுத்திகரித்தல். அப்ப இந்த சுத்திகரித்தல் என்பதாக சொல்லும் பொழுது இது ஒன்று நாம் இந்த சரீர பிரகாரமான சுத்தம் செய்வது. அப்போ அவர் என்ன சொல்லுகின்றார், குஷ்டத்தை போல இருக்கின்றதான என்னுடைய பாவத்தை நீர் அறவே நீர் அழிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்ப்பதானால் உணர்ச்சி வசப்பட்டு கால்களை கழுவும் பொழுது சீசனான பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய காலையில என்னுடைய உடம்பையே கழுவிடும் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை போன்று இங்க என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர், நான் வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதாக, எந்த ஒரு கரையும் இல்லாதபடி நான் வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இவர் இங்கு சொல்லுகிறதையும் பார்க்கணும். எப்படி ஒரு ஐஸ் கட்டி அல்லது ஒரு அந்த உறைந்த மழை எப்படியாக வெண்மையாக இருக்கிறதோ அதை போன்று என்னை வெண்மையாக்கி அருளும், சுத்தமாக்கி அருளும் என்பதாக இவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்பதாக. இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே இந்த சுத்திகரிப்புக்கு சாங்டிபிகேஷன் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று பரிசுத்தமாகுதல், ஒன்று பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த சாங்டிபிகேஷன் என்பதாக சொல்லப்படுகிறது நம்மால் செய்கின்ற ஒரு காரியம் கிடையாது. இது தேவனால் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை சுத்திகரிப்பு செய்கின்றதான ஒரு காரியம். இப்போ சில காரியங்களை நாம் பரிசுத்தமாய் இருங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அப்போ நாம் பரிசுத்தமாய் இருப்பது என்பதாக சொல்லும் பொழுது தனித்து இருப்பது, உலகத்தோடு சேராமல், இந்த கடோஷ் என்பதாக சொல்லுகின்ற வார்த்தைக்கு தனித்து இருப்பது என்பதாக. ஆனால் இந்த சாங்டிபிகேஷன் என்பதாக சொல்லுகின்றதான் அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பது, ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பது என்பதாக சொல்லும் பொழுது முழுவதுமாக சுத்திகரிப்பது. அது சுத்திகரித்து விடும் பொழுது அதை நாம் மறுபடியும் சுத்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது அழுக்கப்படியும். அதனால தான் 2 விதமான சாங்டிபிகேஷன் இருக்கிறது. ஒன்று, உடனடியாக ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தமாக்குகிறார், பாவத்திலிருந்து நம்மை சுத்தமாக்குகிறார்.
அதுக்கு சாங்டிபிகேஷன் என்பதாக சொல்லுகிறோம். அடுத்தது நீங்கள் பார்க்கும் பொழுது ப்ரொசஸிங் டு சாங்டிபிகேஷன் என்பதாக நாம் பார்க்கிறோம். முடிவு வரை காத்துக்கொள்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்பதாக நாம் வேத வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்போ முடிவு பரியந்தம் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நம் பாவம் அல்லது கரைப்படாதபடிக்கு நம்மை நாமே சுத்திகரிப்பது. சோ இது சுத்திகரித்தலை குறித்து இவர் தாவீது இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சில காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் புதிய ஏற்பாட்டிலே நடக்கின்றதான சில காரியங்களையும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஈசோப்பினால் முதலாவதாக தீட்டுப்பட்டவர்களை சுத்தமாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பாவம் என்கின்ற அந்த தீட்டிலிருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சாங்டிபிகேஷன், அதாவது பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியும். 8ஆம் வசனத்திலே நாம் அப்படி நாம் பார்க்கும்பொழுது, இவர் சுத்திகரித்தவுடன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் எனக்கு நொறுங்கின எலும்புகள் களி கூறும். அதாவது அவருடைய நெலும்பே நொறுங்கினதை போல அவர் சந்தோஷம் அடைவார் என்பதாக இங்கு சொல்லுகிறது. அதாவது நொறுங்கி போன எலும்புகள் எப்படி ஒன்னா சேர்த்துட்டா எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டாயிற்று. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். ஆண்டவரே என்னை மன்னித்தரலும், என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நீக்கியறலும் என்பதாக இங்கு சொல்லுகிறார். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ a நியூ ஹார்ட் என்பதாக இப்போ ஒரு பாடலை பாடினோம். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவரே இருதயத்தை நீர் மாற்றும், மனம் திரும்ப செய்யும் என்பதாக முதலாவது சொன்னார். இப்ப சொல்லுகிறார் இருதயத்தையே புதுசா மாத்திருங்க. அதாவது சில நேரம் நம்ம சொல்லுவாங்க பழைய வண்டிக்கு புது இன்ஜின் மாற்றிடுறாங்க என்பதாக. சோ அதை போன்று இங்க சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தையே நீர் மாற்றிடும், என்னுடைய சிந்தையே புதுசா வச்சிருங்க. அப்போ நான் என்ன செய்து விடுவேன், புதுப்பித்து நான் பரிசுத்தமாகி விடுவேன் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தாவீதுக்கு நன்றாகவே தெரியும், சவுலோடு கூட அவர் இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் அசுத்த ஆவி வருகிறதோ அந்த அசுத்த ஆவி வரும்பொழுது என்ன செய்வார், அசுத்த ஆவி அவருக்கு வரும்பொழுது அவர் உடனடியாக என்ன செய்து விடுவாராம், ஆண்டவர் பாட்டு பாடுற ஆட்களை கூப்பிடும் பொழுது அந்த அசுத்த ஆவி போய்விடும், அல்லது பரிசுத்த ஆவி போய்விடும், அசுத்த ஆவி வந்து விடும். ஆகவே தான் நீங்க தாவீது சொல்கிறார், நீங்க தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பரிசுத்த ஆவியினர் என்னிடத்துல இருந்து எடுத்துடாதீங்க, என்னுடைய உள்ளத்தை புதுப்பிங்க, புது இருதயத்தை தாங்க என்பதாக அவர் கேட்கிறது நான் பார்க்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்பதாக சொல்லுகிறார். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும். எங்க பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை செய்கிறார் என்பதாக நாம் இங்கு பார்க்க முடியும். அப்பொழுது பாதகரும் உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பாவிகள் மனம் திரும்புவார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர் தன்னையும் சொல்லுகிறார். தன்னை சொல்றது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பாவிகள் மனம் திரும்புங்களுக்கு ஏற்றதான கனிகளை கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறோம். இது அதையும் குறிக்கின்ற ஒரு வசனமாக காணப்படுகிறது. தேவனே என்னை ரட்சியும், தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் என்பதாக அவர் ஒரு மனம் திரும்புதலின் பாடலை இங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாய்களிலே தேவனுடைய புகழை நாம் சொல்லுகிறோமா, அல்லது தேவனுடைய புகழ் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் பேசுகிறோமா அல்லது சொல்லுகிறோமா என்பதாக சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாய் தேவனுடைய புகழை அறிவிக்கிறதா? சற்று நம்மை நாம் யோசித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல என்பதாக இவர் சொல்லுகிறார். அந்த பலி செலுத்தணும்னு அப்படின்னு நான் நினைச்சேன்னா, சாலமோன் அவருடைய மகனை பார்க்கும்பொழுது ஒரு 1000 பலியை செலுத்தினார். தாவீதாலும் கூட பலிகளை செலுத்த முடியும். ஆனால் நீர் பலி உமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது,
சவுல் என்ன பண்ணாரு? பலி செலுத்துகிறேன்னு பாவத்தை செஞ்சிட்டாரு. ஆனால் பலியை காட்டிலும் நீர் சவுலுக்கு சொன்ன காரியம் என்ன என்பதாக பார்க்கும்போது கீழ்ப்படிதல் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்பதாக சொல்கிறார். அதாவது ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை போல நாம் வரும்பொழுது, ஆண்டவரே என்னை எப்படி ஒரு மண்பாண்டக்காரன் எப்படி அந்த மண்ணை எடுத்து எல்லாத்தையும் நொறுக்கி சரியான ஒரு பதத்துக்கு கொண்டு வருகிறானோ, அதே போன்று ஆண்டவரே என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட இருதயமாக காணப்படுகிறது, என்னுடைய மனமும் கூட நொறுக்கப்பட்டதுமாக காணப்படுகிறது. ஆகவே என்னுடைய இருதயத்தை நீர் இப்படிப்பட்ட இருதயத்தோடு வரும்பொழுது நீர் புறக்கணிக்க மாட்டீர். முதலாவதாக சொன்னார், என்னுடைய இருதயத்தை புதுசாக்கி விடும் என்பதாக, என்னுடைய சிந்தையை புதுசாக்கும் என்பதாக சொன்னார். இப்பொழுது நொறுகுண்ட மனதோடு நான் வந்திருக்கிறேன், என்னை நீர் புறக்கணிக்க மாட்டீர், என்னை மன்னியும் என்பதாக கேட்கிறதை பார்க்கிறோம். இவனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மையும் எருசலேமின் பதில்களையும் கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியையும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உம்முடைய பீடத்தின் மேல் காளைகளை வெளியிடுவார்கள் என்பதாக இவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வேத வசனத்தை நன்றாக தெரிந்திருக்கிறோம். தாவீதை போல இந்த இப்பொழுது ஒரு ஆங்கில பாடலை கூட நாம் கேட்டோம். இந்த பாடல்களை நாம் பாரும் பொழுது நம்மை நாமே நாம் பாவத்திலே உணர்த்தப்பட்டவர்களாக, பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக, சுத்திகரிப்பு பரிசுத்த ஆவியானுடைய சுத்திகரிப்பை நாம் பெற்றவர்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நாம் பரிசுத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை முதலாவதாக பரிசுத்தமாக்குகிறார். பாவத்திலிருந்து நம்மை கழுவி பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு முத்திரையிடுகிறார். இவன் இனிமேல் பாவி அல்ல, நீதிமான் என்பதாக. அதன் பிறகும் நாம் என்ன செய்யக்கூடாது? விட்ட பாவங்களை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. அதைத்தான் இங்க தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு தப்பை செய்து விட்டேன், திரும்ப திரும்ப என்னால செய்யக்கூடாது ஆண்டவரே என்பதாக இவர் இங்க ஒரு பாடலை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சரி, மனதளவிலே செய்திருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய செய்கைகளின் மூலமாக நாம் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே மன்னிக்கிறதான தேவன் நம்மை ரத்தம் சிந்தி மீட்டி இருக்கிறார். ஆகவே நாம் இனிமேல் பாவி கிடையாது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக. நீதிமானாக்கப்பட்டவர்கள் திரும்ப திரும்ப பழைய பாவங்களை திரும்ப செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு குற்றம் என்பதாக பார்க்கும் பொழுது, தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை திரும்ப திரும்ப செய்வாள். அப்படி திரும்ப திரும்ப செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை சில நாடுகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம், அல்லது அவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை, பாவத்தின் பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் அவர் மேல் நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு நீதிமானாக்க மாற்றப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சாங்டிஃபைடு பண்ணியிருக்கார், அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் திரும்பவும் போய் நாம் அப்படிப்பட்ட ஒரு பாவம் என்கின்ற ஒரு சாக்கடையிலே நாம் விழுந்து விடக்கூடாது. நாம் உன்னிப்பாக வேத வசனத்தில் நாம் படிக்கிறோம், அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். நாம் தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அப்பொழுது நாம் தேவனை போல மாறி நாம் தேவனிடத்திலே சேர முடியும். தாவீதை போல நாம் நொறுகுண்ட இருதயர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நறுகுண்ட இருதயத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை புறக்கணிப்பதில்லை. நம்மை புறக்கணித்து இருந்தால் ஆண்டவர் சிலுவையிலே மரிக்க தேவையில்லை. ஆகவே நம்மை ஏற்றுக்கொண்டு, நம்மை புறக்கணிக்காமல் அவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த வசனங்களை நாம் இன்னும் அதிகமாக நாம் இந்த வசனங்களை வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்து நாம் இதை தியானிப்போம். அப்பொழுது தாவீதை போல ஒரு நல்ல ஒரு புதிய மனதை ஆண்டவர் நமக்கு தரத்தக்கதாக, அல்லது ஒரு புதிய ஒரு இருதயத்தை நாம் பெற்றவர்களாக, வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுவாயின. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, என்னிலே சுத்த இருதயத்தை என்னை சுற்றியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்பதாக. ஆகவே நாம் புது பிள்ளைகளாக, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்வோம்.
தாவீதை போல நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை, இல்லத்தை மாற்றிக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். விசேஷ ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கிறதா? அனிதம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்க. சரிங்க ஜெபம் செய்வோம். அட்மிட் ஆயிருக்காங்க. சரியா, கிட்னி டயாலிசிஸ் ஆகாதபடி கடவுள் இந்த அற்புதம். டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்க இல்ல, நடக்கல. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. பேர் என்ன சொன்னீங்க? அனிதம்மா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரெனோவேஷனுக்காக. சரிங்க சரி, ஜெபம் செய்வோம். வல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை நாம் கேட்டோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலினுடைய ஆவியை எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் பாவிகளை நீர் ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தீர். நாங்கள் சில நேரங்களை எண்ணத்தினாலும் அல்லது எங்களுடைய செய்களினாலும் சில நேரங்களில் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், அல்லது பாவமாக நாங்கள் பிறந்திருக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியம். அப்படிப்பட்ட ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய ரட்சிப்பும் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், சாங்டிபிகேஷன் செய்கிறார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த இல்லத்திலே கூட அல்லது நம்முடைய உள்ளத்திலேயும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமானதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக கல்வாரி சாப்பலினுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வாரி சாப்பலில் இருக்கின்றதான 300க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும், அவர்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக சிஸ்டர் அனிதா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவரை நீர் தொடும் ஆண்டவரே. எந்த ஒரு டயாலிசிஸும் செய்யாதவாறு ஆண்டவரே, அவருக்கு ஒரு புதிய ஒரு உடலையும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீர் கட்டளை எடுக்க வேண்டுமா என்று சமூகத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீர் யாஹ்வே ஒஃபேவாக இருக்கின்றீர், நீர் பரிகாரியாக இருக்கிறீர். ஆகவே அவருக்கு பரிகாரம் செய்யத்தக்கதாக அவருக்கு டாக்டராக இருந்து அல்லது எல்லா விதமான பரத்தில இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தள்ளும் சமூகத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். விசேஷமாக திலக் நகர் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அங்க ரெனோவேஷன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தித்தருளும். ஆண்டவரே, வருகின்றதான நாட்களிலே இன்னும் அதிகமான அவர்களுடைய பண தட்டுப்பாடாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய தேவைகளாக இருக்கலாம். எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். உங்களுடைய சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்தும். இந்த வாரங்களிலே நடக்க இருக்கின்றதான திருமண காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வாரி சாப்பலில் நடக்கின்றதான ஒவ்வொரு திருமணங்களையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜூமில் இணைந்து இருக்கிறவர்கள், இணைய தடைப்பட்டவர்கள் அனைவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். இந்த கல்வாரி சாப்பலில் இருக்கின்றதான ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும். இதை தலைமை தாங்கும் குணாங்கள் அவர்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களின் வழியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவரை மாற்றி தர வேண்டுமாயும், அது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு இருக்கின்றதான குறைபாடுகள் எல்லாம் நீரை நிறைவாக்கி நிறைவான வாழ்க்கையை வாழத்தக்கதாக, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்பதாக வசனம் சொல்கிறது போல நாங்கள் சுகமாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.